நிறைய பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வாப்பாவோட நான் பேசிய 10 வருஷமாகுது, உம்மாவோட பேசிய பல வருடமாகுது. சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் பேசாதீங்க, பேசினா உங்களையும் சேர்த்து கொத்துவன் என்று சொல்ற அளவுக்கு கோபதாபத்தோடு வாழுகிற மக்கள் உண்டு. அல்லாஹ் சொல்கிறானே, உலாயிக லஹுமுல் லஅனா, அவர்களுக்கு சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறானே. யாருக்காம்? உறவுகளை சேர்ந்து நடக்காமல் துண்டித்து நடப்பவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியா, இரட்ட வந்த உறவுகளை துண்டித்து நடப்பவன் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். நரகம் நுழைவான் என்று சொல்லல, அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்றால் அவனுடைய நிலை எப்படி இருக்கு? உம்மா ஒரு 500 ரூபாய் காசுதா மகன் அப்படி என்று கேட்டால், இவர் பெருசா வளர்ந்து வந்துட்டார் அப்படின்னா, இந்த 500 ரூபாய் காசுங்கிறது ஒரு 1000 கேள்விகளை கொண்டு வந்து கொட்டுது. உனக்குத்தானே நான் சாப்பாடு வாங்கி தரேன், நான் தானே வந்து பார்க்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட அரிசி பருப்பு சீனி உடுப்பு எல்லாமே கொண்டு வந்து கொட்டுறேன்னு, அதுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு 500 ரூபாய் காசுதான் கேட்கிற. உம்மாவை பார்த்து மகன் பேசுறான். அவனுக்கு அவன் ஓடுற காரும் வாகனமும் அணிந்திருக்கக்கூடிய ஷர்ட்டும் ட்ரௌசரும் அவனுக்கு தாய் தந்தை யாருங்கிற அந்த உறவு அவனுக்கு தெரிய வரல. அவனுக்காக அவர்கள் பட்ட வேதனைகள் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வரல. சொந்த சகோதரனை விட்டு விட்டு ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்தவர்கள் உண்டு இந்த பூமி. பெற்ற தாயை கொன்று விட்டு ஜெயிலில் போய் இருக்கிற மக்கள் உண்டு. அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறுப்பு. ஆனால் அனல் பிறந்த ஈமானும் பக்தியும் பள்ளியில முன்சப்புல வந்து உட்காருவார். மார்க்கம் உபன்யாசம் செய்திகள் என்று சொன்னால் இப்படி காது தாழ்த்தி கேட்பார். சதக்கா செய்யணுமா, தர்மம் செய்யணுமா, எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பார். ரத்த வந்த உறவுகளுடைய விடயத்தில் அவனுடைய நிலைப்பாடு இன்னும் சில வீடுகளில் தன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் கணவன் செலவழிக்கணும் என்றால் மனைவிக்கு தெரியாம போய் கொடுக்கணும் என்ற கட்டம். மனைவிக்கு தெரியாம போய் தான் கொடுக்கணும். எங்க போய் நிக்கிற நம்முடைய சமூகம்? தன் பிள்ளையை கூப்பிட்டு மரண வசியை செய்கிறார். வாப்பா, மகனே, இந்த உறவுகளுடைய வாசல் படியையும் நீ கடக்காத, நான் மூத்தாலும் உனக்கு கடன். நான் பேசல கதைக்கல் என்று சொன்னாலும் மகன் நீ போய் பேசு, கதை பழகு, அவர்கள் உங்களுக்கான இரத்தம் வந்த உறவு, நான் சலாத்தோடையாவது விலகி கொள்றேன் என்று சொன்னாது வேற விஷயம். ஆனா நிலப்பாடு எப்படி போயிச்சு, எப்படி வந்து சேருது? மௌத்தாகினாலும் உனக்கு கடன், நீ அந்த வாசப்படியை தாண்டக்கூடாது. மனைவியை பார்த்து சொல்றார் கணவன், மனைவியை பார்த்து கணவன் சொல்கிறார் என்ன தெரியுமா? நீ உம்மாவையும் பாப்பாவையும் நீ பார்க்க போக கூடாது. மனைவி கணவனை பார்த்து சொல்றா, உங்க பாப்பா உம்மாவை நீங்க பார்க்க போக கூடாது. அல்லாஹ் சேர்ந்து நடங்கள் என்று சொல்லுகிற உறவுக்கு வேலி அமைக்கிறதுக்கு யாருங்க அனுமதி தந்தது? யோசிச்சு பாருங்க. யார் அனுமதி தந்தது? என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அதை இப்படித்தான் ஏற்படுத்தி இவர்கள் தான் உறவு என்று சொல்லுகிற பொழுது அவர்களோடு சேர்ந்து நடப்பதற்கு முனையாத சமூகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடப்பவன் அல்ல. பெற்றெடுத்த தாய் முஷ்ரிக்காக இருந்தாலும் கூட அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஏவாத வகை வரைக்கும் வசாஹிபுகுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, அவர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு, அவங்க இந்த உலகத்தில் தோழர்களாக நேசத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அவங்களோட நீங்க சேர்ந்து நல்ல முறையில் போங்க நல்லா கட்டளை எடுக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, எங்கட ஈகோ, எங்கட கவலை, எங்கட கஷ்டம், எங்களுக்கு இப்படி செஞ்சுட்டாரே அப்படி செஞ்சுட்டாரே. நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு நான் பேசும் பொழுதே ஒரு கேள்வி உள்ளத்துல வந்திருக்கும். என்ன தெரியுமா? நாங்கள்லாம் சேர்ந்து தான் நடக்க நினைக்கிறோம், நாங்களும் போய் கதைக்கத்தான் பார்க்குறோம், நாங்களும் போய் நல்லா தான் சிரிக்கிறோம். அவங்க உள்ளால எனக்கு அநியாயம் செஞ்சா, அவங்க எங்களை பார்த்து பார்த்து நோவினை செஞ்சா, நான் நிதானமாக நடந்தாலும் எனக்கு எதிராக அவர்கள் அறிவீனத்தை கொட்டி தீர்த்தால் நான் என்ன செய்வது? அங்க இரத்த பந்த உறவுகளை சேர்ந்துதான் நடக்க பார்க்கிறோம், இவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வது? அப்படி இந்த கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த சபையிலேயே வந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி கராபா, எனக்கென்று சில குடும்ப உறவுகள் இருக்கிறார்கள், அஸிலுஹும், அவர்களோடு நான் சேர்ந்து நடக்கிறேன், ஆனாலும் என்னையோ அவர்கள் துண்டித்து விடுகிறார்கள். வஅஹ்ஸினு இலைஹிம், அவர்களோடு நான் நல்ல முறையில் நடக்க முயல்கிறேன். வயுசியூன அலைய, ஆனால் எனக்கு எதிராக, வயுசியூன இலைய, எனக்கு எதிராக அவர்கள் தீங்குகள் செய்ய முனைகிறார்கள். வஅஹ்லுமு அன்ஹும், அவர்களுடைய விடயத்தில் நான் நிதானமாக நடக்கிறேன். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. ஆனால் அவர்களோ எனக்கு எதிராக அறிவீனத்தை கட்டவிழ்க்கிறார்கள், நான் என்ன செய்யட்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுவதுதான் உண்மை என்றிருந்தால் ஃபகஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல், நீங்க அவங்களுக்கு சுடு சாம்பரை தீட்ட கொடுப்பது போல, உண்ண கொடுப்பது போல் அப்படி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா யஸாலு மஅக மினல்லாஹி ஸஹீருன் அலைஹிம் மா தும்த அலா ஸாலிக், நீங்க சொல்றதில் நீங்கள் உறுதியாக இருக்கிற காலமெல்லாம் அவர்களுக்கு எதிராக உங்கள் மீது ஒரு வானவர் சாட்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யோசிச்சு பாருங்க, அவங்க அப்படி நடக்கிறாங்க என்றால் நாங்க முகத்தை முறிக்காம நல்ல முறையில் நடந்தா நமக்கு தார சிறப்பு இந்த சிறப்பு. உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பது
நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற ஒரு பாலம், அல்லாஹுடைய அருளை பெற்றுத் தருகிற ஒன்றோ நமக்கும் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எங்களோட ஈகோ எல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு, அவன் என்னோட பேசல்ல, அவன் என்னோட கதைக்கல்ல என்று சொன்னாலும் தேடி போய் சலாம் சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருஹுமா, 2 பேர் பிரச்சனை படுறாங்க, அவரும் புறக்கணிக்க இவரும் புறக்கணிக்கிறார். ஹைருஹுமா, அவர்களில் 2 பேரிலும் யார் சிறந்தவர் தெரியுமா? அல்லது எபிதஉ பிஸ்ஸலாம், அவர்களில் முதலாவதாக சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பவர் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க பேசல் என்றாலும் சரி, கதைக்கல் என்று சொன்னாலும் சரி, என்னதான் செஞ்சாலும் நோவினையை செய்கிறாங்கன்னாலும் சரி, அவங்கள வெறுக்கிறது இல்லை. அவங்களோட நாங்கள் சேர்ந்து நடப்போம், எங்களுக்கு ஈமான் இருக்குது என்பதை நாங்கள் வெளிப்படுத்துவோம். ஒரு நேரம் அல்ல, இன்னொரு நேரத்திலாவது அல்லாஹு தாலா நம்ம எவ்வளவுதான் பிரச்சனைப்படுத்தினாலும் அவங்க நம்மளோட எப்படி நடந்து கொள்றாங்க என்ற உணர்விலாவது அவர்களுக்கான சரியான நேர்வழியை நாங்கள் கொடுத்துட முடியும்.